உங்கள் முன் பேச அழைக்கிறேன். இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி பாரதி அவர்களையும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மிகச்சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்கியுள்ள திருவாரூர் டான்ஸ் சிட்டி ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர், சமூக சேவகர், குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தினுடைய தலைவராக இருந்த நண்பர் திரு பாஸ்கர் அவர்களையும் இந்த நிகழ்வினை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்ம பள்ளியினுடைய ஆசிரியர்களையும் குழந்தைகள் பாதுகாவலர்களையும் குழந்தைகளையும் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு மிகச்சிறப்பான நாள் இன்று காமராஜருடைய பிறந்த தினம், கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த யார் வாங்கி கொடுத்தா? நமக்கு சுதந்திரம் யார் வாங்கி கொடுத்தா? தெரியலையா? தெரியல. காந்தியடிகள். நிறைய பேர் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அவங்கள முக்கியமான முதன்மையான தலைவராக நம்ம யாரை சொல்றோம்? காந்தியடிகளை சொல்றோம். அவரை விட மிக உயர்ந்த உன்னதமான தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னா காமராஜர் அவர்கள் சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமராஜர் என்னன்னா கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படிங்கிற அடைமொழியோட தான் கூப்பிடுறோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த அரசு வந்தாலும் நாங்க காமராஜர் ஆட்சியை திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நடைபெற்ற ஆட்சிகள்ல ஒரு மிக சிறப்பான ஆட்சி அப்படின்னா காமராஜருடைய ஆட்சி காலத்துல தான் சொல்றோம். அவர் நிறைய நலத்திட்டங்களை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 12 அணைகளுக்கு மேல கட்டியிருக்காரு. ஆனாலும் அவருடைய சிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்விக்காக அவர் பண்ண பணி. இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 30-31 மாநிலங்கள் இருக்கு. அதுல முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலம் அப்படிங்கிறது எது தெரியுமா? டீச்சர்ஸ், கேரளா. அதுதான் 100% இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம். 100% லிட்ரஸி, எழுத்தறிவு பெற்ற மாநிலம் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்றோம்னா கேரளாவை சொல்றோம். அதுக்கு அடுத்தது 2வது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில தேசிய அளவுல 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் யாரு? திரு காமராஜர் அவர்கள். அவர் அவருடைய போக்கஸ் பூரா எதுலதான் இருந்தது? இந்தியாவுல முதன்மையான மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தணும், கல்வியில முதன்மையான மாநிலமா மாத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய போக்கஸ் பூரா இருந்துச்சு. அதுக்காக நிறைய திட்டங்களை அவரு செயல்படுத்தி இருக்காரு. அதை பத்தி நிறைய நம்மளுடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. 12,000 பள்ளிகளை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு முன்னாடி ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்டு போய் வச்ச ப்ரொபோசல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5000 பள்ளிகளை மூடணும் அப்படிங்கிறது தான். கவனிப்பா, புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000 பள்ளிகளை மூடணும் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொண்டு போய் காமராஜர்கிட்ட கொடுக்குறாங்க. என்ன காரணம்? போதுமான ஆசிரியர்கள் இல்லை, கட்டிடங்கள் இல்லை, அவர்களுக்கு கட்டடங்கள் கட்டி கொடுக்கறதுக்கான வசதி அரசுகிட்ட இல்லை, ஆசிரியர்களுக்கான சம்பளம் கொடுக்கக்கூடிய நிதி அரசுகிட்ட இல்லை. அதனால கிட்டத்தட்ட 4800-5000 பள்ளிகளை மூடணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு போய் காமராஜர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பள்ளியை கூட மூடக்கூடாது, அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு 7000 பள்ளிகளை தொடங்க, எங்கெங்கெல்லாம் மக்கள் தொகையின் அடிப்படையில பள்ளிகள் தேவைப்படுதோ அங்கெல்லாம் தொடங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, நிதி வசதி இல்லை, அதனால நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நீ ஏன் ஐஏஎஸ் அதிகாரியா இருக்க? அதை எப்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான வழிகளை தேடி கண்டுபிடிங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயமா என்ன பண்றோம்? 12,000 பள்ளிகளையும் தொடர்ந்து நடத்துறோம் அப்படிங்கிறத சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான். அதோட விரிவாக்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கான மதிய உணவு ஆரம்பிச்சு பாட புத்தகங்கள், பேக் வரைக்கும் இலவசமா கொடுக்குறாங்க இல்லையா? இது எல்லாமே அதனுடைய தொடர்ச்சி தான். இது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விதை விதைச்சவர் யாரு? காமராஜர் அவர்கள். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அவரை கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நீங்க எல்லாருமே ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆங்கில வழி பள்ளியில நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. இதுவே இல்லாம நிறைய இன்னும் பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா